அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எம்வி அகாடமிக் சேனல். இதுக்கு முன்னாடி சைக்காலஜி, ஜிகே, கிராமர்லாம் போட்டேன். அது இந்த ஹிஸ்ட்ரியில் கிராம நிர்வாகமும் சமுதாயம் கிராம நிர்வாகமும் வாழ்க்கை முறையும் பாடத்திலிருந்து ஷார்ட்ஸாக எடுத்திருக்கேன். ரொம்ப முக்கியம், பாருங்கள். நிலையான நிலவரி திட்டத்தை ஃபஸ்ட்டு கிராமத்தில் நம்ம இந்தியாவில் கிராமம் நிறைந்த நாடு இல்லைங்களா. கிராமத்தில் வந்து பிரச்சனை வந்ததே ஆங்கிலேயர்கள் வரி விதித்ததுனால. முதல்ல வரி விதிப்பு கொண்டு வந்தது யாருன்னா ராபர்ட் கிளைவ். சரியான விடையை தேர்ந்தெடுப்பாருங்க. நிலையான நிலவரி திட்டத்தை முதலில் நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ், வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு, வெல்லஸ்லி பிரபு, வில்லியம் பெண்டிங் பிரபு. ராபர்ட் கிளைவ் தான் நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ராபர்ட் கிளைவ் ஓராண்டு நில வருவாய் திட்டத்தில் எங்கு நடைமுறைப்படுத்தினார்னா ஃபஸ்ட்டு ராபர்ட் கிளைவ் ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை கொண்டு வந்தார். எந்தெந்த பிளேஸ்லனா வங்காளம், பீகார், ஒரிசா. இவை அனைத்துமே வங்காளம், பீகார், ஒரிசா. நிலவருவாய் திட்டத்தின் வாரன் ஹேஸ்டிங்ஸ் செய்த கால மாற்றம். இவர் ஓராண்டாக கொண்டு வந்தார். வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணியிருந்தாருன்னா திட்டத்தை ஓராண்டிலிருந்து 5 ஆண்டுகளாக மாற்றினார். நிலவருவாய் திட்டத்தை ஓராண்டிலிருந்து 5 ஆண்டுகளாக மாற்றியது யாருன்னு கேட்டால் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. 10 ஆண்டு நிலவருவாய் திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. அடுத்து 10 ஆண்டு நிலவருவாய் திட்டத்தை வாரன் வாலிஸ் பிரபு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தினார்? 1793. அங்கே வாரன் ஹேஸ்டிங் காரன் வாலிஸ் பிரபு கொண்டு வந்திருக்காரு 1793. 10 ஆண்டு நில வருவாய் திட்டத்தை காரன் வாலிஸ் பிரபு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தினார்? 1793. ஆங்கில இந்தியாவின் எவ்வளவு நிலப்பரப்பில் நிலையான நில வருவாய் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது? 19%. ஆங்கில இந்தியாவின் எவ்வளவு நிலப்பரப்பில் நிலையான நில வருவாய் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது? 19%. 10 ஆண்டு நிலவருவாய் திட்டம் எங்கெங்கு செயல்படுத்தப்பட்டது? வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா, வாரணாசி, வடக்கு கர்நாடகம். நிலையான நிலவருவாய் திட்டத்தில் இல்லாத அம்சம் என்ன? ஜாமீன்தார்கள் வணிக குழுவிற்கு செலுத்தி வந்த வரி அடிக்கடி மாற்றியமைக்கப்பட்டது. நிலையான நிலவரி திட்டத்தில் இல்லாத அம்சம் என்னன்னா ஜமீன்தார்கள் வணிக குழுவிற்கு செலுத்தி வந்த வரி அடிக்கடி மாற்றியமைக்கப்பட்டது. தாமஸ் மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்